ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, ரவா கேசரி தாங்க. கொஞ்சம் எங்கள் வீட்டு பசங்களுக்காக கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேங்க. வேறு ஒன்றும் இல்லை, டியூட்டி ஃப்ரூட்டி வச்சும் ஒரு வெண்ணிலா எசன்ஸ் வச்சும் ஒரு கேசரிங்க. சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க. பசங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. ஒரு வானலில் வச்சுக்கோங்க. நல்லா வறுத்துக்கிறதுக்காக ஒரு கப் ரவையை அதில் கொட்டிக்கலாங்க. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு பக்கம் தண்ணியும் கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஒரு கப்புக்கு 3.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேங்க. அது நல்லா வறுபட்டு வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. வந்த உடனே இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வறுந்துருச்சுன்னா போதுங்க. தண்ணியும் அதுக்குள்ளே நான் கொதிக்க வச்சுருக்கேங்க. 3.5 கப்பு ஊற்றிருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்குதுங்க. இந்த நேரத்தில் நம்ம ரவையை போட்டோம்னா சரியாக இருக்குங்க. ரவையை போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. எங்களுக்கு 3/4 கப்பு சர்க்கரை போதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 கப் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணியும் குறைஞ்சிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் 3/4 கப்பு போட்டிருக்கேன். எங்களுக்கு இந்த சுகர் போதும், அதனால் இந்த அளவு போட்டிருக்கேங்க. இப்போ போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. கிண்டிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா அது பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்திருக்கிறப்ப போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ரவை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் நம்ம டியூட்டி ஃப்ரூட்டியும் வெண்ணிலா எசன்ஸ் நான் 1 ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னாலும் இன்னும் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். எனக்கு 1 ஸ்பூன் 1 கிளாஸ்க்கு சரியாக இருந்ததுங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாங்க. நான் ஏலக்காய் பொடி எடுக்கிறது நான் காட்டலைங்க. ஏலக்காய் பொடி நான் அதில் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணாட்டி விட்டுடலாங்க. நான் ஒரு 6 ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிருக்கேங்க. நல்லா வெந்து வந்தவுடனே பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது, அல்வா மாதிரி இருக்குங்க. பசங்களும் இந்த மாதிரி கலரில் ஆர்டிஃபிஷியல் எதுவுமே சேர்க்கல இல்லைங்களா. பசங்களும் கேசரின்னு சொல்லாமல் ஒரு ஸ்வீட்டுன்னு சொன்னோடனே அல்வானும் அதுங்களுக்கு பிடிச்சிருச்சுங்க. ரொம்ப பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா ஒட்டவே இல்லை பாருங்கள், அல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. நீங்களும் கேசரி ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்காக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேங்க. நீங்களும் போட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.